எல்லோருக்கும் வணக்கம். இப்ப ரீசென்ட்டா தமிழ் டப்பிங்ல வந்த படங்கள்ல பெஸ்ட்டான படங்கள மட்டும் தான் இந்த வீடியோல நான் உங்களுக்காக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க இனி எங்களோட டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலனா லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த லிஸ்ட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்பீக் நோ ஈவில் 2022ல ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல இருந்து படத்துக்கு 6.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கப்பிள் அண்ட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப் மாதிரி போறாங்க. அந்த ட்ரிப்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு தெரியாத ஒரு ஃபேமிலிய வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்றாங்க. அண்ட் அந்த ஃபேமிலியோடவே பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க போனதுக்கப்புறம் இவங்களுக்கு எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சுது, இதுக்கப்புறம் இந்த கப்புளோட வாழ்க்கையில எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு, அதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான கான்செப்ட்டாவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த படத்த நீங்க பார்த்ததுக்கப்புறம், முன்ன பின்ன தெரியாதவங்க ஒருத்தவங்க கூட போனா என்ன நடக்கும் அப்படின்றத நல்லாவே தெரிஞ்சுப்பீங்க. மூவி ஃபுல்லாவே கொஞ்சம் டார்க்கர் டோன்ல எடுத்திருப்பாங்க. ஹாரர் த்ரில்லர் மூட்ல மூவிய பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருக்காங்க. படம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த படத்த நீங்க தாராளமா ஒரு தடவ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படம் இப்ப தமிழ் டப்பிங்ல Amazon Prime Videoல அவைலபிளா இருக்கு. ஸோ பார்க்கலனா கண்டிப்பா ஒரு தடவ இந்த படத்த ட்ரை பண்ணி பாருங்க. 2வது படம் தி அக்கவுண்டன்ட் 2 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல இருந்து படத்துக்கு 6.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்துல நம்ம பென் அஃப்லெக் தான் ஹீரோவா பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த படத்துல நம்ம ஹீரோவுக்கு ஒரு தம்பி கூட பார்த்தீங்கன்னா இருப்பாரு. நம்ம ஹீரோவும் இவரோட தம்பியும் சேர்ந்து ஒரு மிஷினுக்காக போவாங்க. அந்த மிஷினை இவங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாங்களா இல்லையா? அந்த மிஷினுக்கு நடுவுல இவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான கான்செப்ட்டாவே பார்த்தீங்கன்னா இருக்கும். தி அக்கவுண்டன்ட் பார்ட் 1 நீங்க பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. பார்க்காதவங்க கண்டிப்பா போய் ஃபர்ஸ்ட் பார்ட்ட பாருங்க. அந்த அளவுக்கு தரமா செதுக்கி வச்சிருப்பாங்க. ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்கும். அதே மாதிரி தான் இந்த செகண்ட் பார்ட்டையும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்துலயும் ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம் சூப்பரா வச்சிருக்காங்க. மெயினா இந்த படத்த நம்ம பென் அஃப்லெக்காகவே நீங்க தாராளமா நம்பி பார்க்கலாம். சூப்பரான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்ல Amazon Prime Videoல அவைலபிளா இருக்கு. பார்க்கலனா மிஸ் பண்ணாம இந்த படத்த பார்த்துருங்க. அது படம் ஃபைனல் டெஸ்டினேஷன் 6 பிளட் லைன்ஸ் 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல இருந்து படத்துக்கு 6.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் எப்பவும் போல தான் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கள்ல ஒருத்தரா பார்த்தீங்கன்னா இறந்துகிட்டே வராங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது, கடைசியில இவங்கள யாரு தான் உயிரோட தப்பிச்சாங்க, அதுதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான கான்செப்ட்டாவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த படத்த பாருங்க. இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படங்கள்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு கண்டிப்பா நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு தரமா மூவிய கிரியேட் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷன்ல எத எதிர்பார்ப்போம்? ஸ்லாஷர் திங்ஸ்லாம் எக்கச்சக்கமா எதிர்பார்ப்போம்ல. அது இந்த படத்துல பயங்கரமாவே வச்சிருந்தாங்க. கண்டிப்பா இந்த படத்த பாருங்க. செம்மையா என்ஜாய் பண்ணுவீங்க. நான் இந்த படத்த தியேட்டர்ல பார்த்து வேற லெவல்ல என்ஜாய் பண்ணேன். அவ்ளோ மாஸா பயங்கரமா இருந்துச்சு. இப்ப இந்த படம் பார்த்தீங்கன்னா, Amazon Prime Videoல இப்ப ரீசென்ட்டா தான் தமிழ் டப்பிங்லயே பார்த்தீங்கன்னா, OTTல வந்திருக்கு. ஸோ பார்க்கலனா, இன்கேஸ் பார்க்காம இருக்கீங்கன்னா, மிஸ் பண்ணாம இந்த படத்த பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. 4வது படம் ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டேட் 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல இருந்து படத்துக்கு 6.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்துல 2 ஹீரோஸ் இருப்பாங்க. ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர், இன்னொருத்தர் பிரசிடென்ட். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு மிஷனுக்காக ஒண்ணா வொர்க் பண்ண வேண்டிய ஒரு வேலை வருது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட்ல போயிட்டு இருப்பாங்க. அந்த ஃப்ளைட்ட ஒரு கும்பல் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்ல இருந்து ஒரு காட்டுப்பகுதியில விழுந்துடுறாங்க. இதுக்கப்புறமா இவங்கள சும்மா விடாம அந்த குரூப் எங்க போனாலும் தொரத்திக்கிட்டே வராங்க. யார் அந்த குரூப் எதுக்காக இவங்கள கொல்ல பார்க்குறாங்க? அவங்க கிட்ட இருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா? அந்த குரூப்ப இவங்க கடைசியில அழிச்சாங்களா இல்லையா? அதுதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான கான்செப்ட்டாவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த படத்துல நம்ம ஜான் சினா, இட்ரிஸ் எல்பா, பிரியங்கா சோப்ரா மேம், அப்புறம் ஜாக் ஒயிட் இந்த மாதிரியான பயங்கரமான ஸ்டார்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. மூவி ஃபுல்லாவே பயங்கர ஃபன்னா இருக்கும். அதே சமயம் செம்மையான ஆக்ஷன் பேக்கோட கொண்டு வந்திருந்தாங்க. இந்த படம் உங்களுக்கு எங்கேயுமே போர் அடிக்காது. அந்த அளவுக்கு என்டர்டெய்னிங்கா மூவிய அவ்வளோ சூப்பர்பா தரோவா என்ஜாய் பண்ற மாதிரி பயங்கரமா கிரியேட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த படம் ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஸோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சூப்பரான ஒரு ஆக்ஷன் காமெடி மூவி. மிஸ் பண்ணாம இந்த படத்த பாருங்க. இப்ப ரீசென்ட்டா தான் தமிழ் டப்பிங்ல Amazon Prime Videoல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்கலனா கண்டிப்பா இந்த படத்த மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. 5வது படம் அன்டில் டான் 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு.
ஐஎம்டிபில இருந்து படத்துக்கு வெறும் 5.8 தான் ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்துல நம்ம ஹீரோயினோட தங்கச்சி வந்து தொலைஞ்சு போயிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்கள தேடி நம்ம ஹீரோயினும் ஒரு குரூப்பும் பார்த்தீங்கன்னா, ஒரு டவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போறாங்க. அந்த டவுன்ல வந்து பார்த்தீங்கன்னா, விசித்திரமான ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது. என்னன்னா, இவங்களால அந்த டவுன்ல இருந்து தப்பிச்சு வெளிய வரவே முடியல. என்னதான் இவங்க அந்த டவுன்ல இறந்தா கூட, செத்துட்டா மறுபடியும் உயிரோட வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு லூப்ல மாட்டிக்கிட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு தொடர்ந்து நடக்குது. ஸோ இப்படியான அந்த வித்தியாசமான டவுன்ல இருந்து இவங்க கடைசியில தப்பிச்சு வந்தாங்களா இல்லையா? நம்ம ஹீரோயின் அவங்களோட தங்கச்சிய கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? அதான் இந்த படத்தோட ஒரு சூப்பரான கான்செப்ட்டாவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த படத்த ஒரு வீடியோ கேம பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா, அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மூவி ஃபுல்லாவே பார்க்கறதுக்கு இன்ட்ரஸ்டிங்கா, த்ரில்லிங்கா நல்ல ஒரு ஹாரர் எஃபெக்ட்டோட சூப்பரா கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தாராளமா நீங்க இந்த படத்த ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம் வீடியோல இப்ப ரீசென்ட்டா தான் வந்திருக்கு. ஸோ பார்க்கலன்னா மிஸ் பண்ணாம இந்த படத்த பாருங்க. 6வது படம் வால் டூ வால் 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஐஎம்டிபில இருந்து படத்துக்கு 6 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோக்கு வந்து எப்படியாவது ஒரு அபார்ட்மெண்ட்ல போய் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அதுக்கேத்த மாதிரியே எப்படியோ ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுறாரு. அங்க போயிட்டு இருக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவரால நிம்மதியாவே இருக்க முடியல. ஏன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட வீட்டுக்கு மேல இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் மாரி பார்த்தீங்கன்னா, இவருக்கு தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் என்ன? எதனால இப்படியெல்லாம் கேட்குது? அப்படின்னு நம்ம ஹீரோ எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிய வந்துச்சு, கடைசியில இதுல இருந்து நம்ம ஹீரோ வெளிய வந்தாரா இல்லையா? அதுதான் இந்த படத்தோட ஒரு நல்ல கான்செப்டாவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. மூவி ஃபுல்லாவே கொஞ்சம் ஹாரராவும், அதே சமயம் நல்ல த்ரில்லிங்காவும் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மூவி ஃபுல்லாவே பார்க்கறதுக்கு இன்ட்ரஸ்டிங்கா நல்லாவே இருக்கு. தாராளமா இந்த படத்த நீங்க ஒரு தடவ ட்ரை பண்ணி பார்க்கலாம். படம் நல்லாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் இப்ப ரீசென்ட்டா தமிழ் டப்பிங்ல Netflixல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கல அப்படின்னா, கண்டிப்பா ஒரு தடவ இந்த படத்த செக் அவுட் பண்ணி பாருங்க. 7வது படம் கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ் 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஐஎம்டிபில இருந்து படத்துக்கு 6.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் எப்பவும் போல தான். இந்த படத்துலயும் நம்ம ஹீரோ ஒரு சின்ன பையன் இருப்பாரு. அவரு பார்த்தீங்கன்னா, ஒரு டோர்னமெண்ட்ல கலந்துக்கிறதுக்காக கராத்தெல்லாம் கத்துக்கிட்டு எப்படி அந்த டோர்னமெண்ட்ல போய் வின் பண்றாரு. அதே மாதிரியான சேம் கான்செப்ட்ட தான் இந்த படத்துலயும் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இன்னொன்னு இதுக்கு முன்னாடி வந்த கராத்தே கிட் மூவிலாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சீரியஸ் டோன்ல கொண்டு போயிருப்பாங்க. ஆனா இந்த படத்த ஃபுல் அண்ட் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஜாலி ஃபன் மூடா கொண்டு போயிருக்காங்க. மெயினா இந்த படத்துலயும் நம்ம ஜாக்கி சான் இருக்காரு. படம் ஃபுல்லா பார்க்கறதுக்கு இன்ட்ரஸ்டிங்கா நல்லா தான் இருந்துச்சுன்னே சொல்லலாம். கொஞ்சம் ஃபன்னா நல்லா கொண்டு போயிருக்காங்க. தாராளமா இந்த படத்த நீங்க ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நம்ம ஜாக்கி சான் சார் இருக்காரு. ஸோ அவருக்காகவே கண்டிப்பா ஒரு தடவ நீங்க செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். படத்துல இருக்கக்கூடிய ஆக்ஷன் சீன்ஸ்லாம் கூட டீசென்ட்டா நல்லாவே பண்ணியிருந்தாங்க. சூப்பரான நல்ல ஒரு ஃபேமிலி கேட்டகரியான ஆக்ஷன் மூவி. பார்க்கலன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் இப்போ உங்களுக்கு தமிழ் டப்பிங்ல புக் மை ஷோ ஆப்ல பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. ஸோ பார்க்கலன்னா கண்டிப்பா ஒரு தடவ இந்த படத்த செக் அவுட் பண்ணி பாருங்க. 8வது படம் பிரிக் 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஐஎம்டிபில இருந்து படத்துக்கு 7.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ, ஹீரோயின் 2 பேருக்கு நடுவுலயும் சண்டை வந்துரும். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாரி கோச்சிட்டு போய் கிளம்பி வீட்டு கதவு தொறந்து பார்ப்பாங்க. பார்த்தா அங்க கருப்பு கலர்ல ஒரு செவுரு இருக்கு. இதே மாதிரி வீட்டோட ஜன்னலு எல்லா பக்கத்தையும் தொறந்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் செவுரு தான் இருக்கு. இவங்களால அத உடைச்சுக்கிட்டும் போ முடியல. அது என்னன்னே தெரியல. இவங்களால அங்க இருந்து வெளிய போகவே முடியல. இவங்களுக்கு தான் அப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இவங்களோட பக்கத்து வீடு அந்த மாரிலாம் கேட்டு பார்த்தா, அவங்களோட வீட்லயும் பார்த்தீங்கன்னா அதே மாரி தான் இருக்கு. அந்த அபார்ட்மெண்ட் ஃபுல்லாவே அந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இப்போ அங்க இருக்கிற எல்லாருமே சேர்ந்து எப்படி இந்த இடத்துல இருந்து தப்பிக்க போறாங்க? அதுக்காக இவங்க எந்த மாரியான விஷயங்கள்லாம் பண்ணாங்க? அதான் இந்த படத்தோட ஒரு வித்தியாசமான சூப்பரான ஒரு கான்செப்ட்டாவே பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருந்தாங்க. மூவி ஃபுல்லாவே பார்க்கறதுக்கு இன்ட்ரஸ்டிங்கா நல்லாவே இருந்துச்சு. வித்தியாசமான ஒரு கான்செப்ட். ஸோ அதுக்காகவே மூவி ஃபுல்லாவே பார்க்கறதுக்கு ரொம்ப யூனிக்கா நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த கான்செப்ட்டுக்காகவே நீங்க இந்த படத்த ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. படம் நல்லாவே இருக்கு. தாராளமா இந்த படத்த நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படம் இப்ப ரீசென்ட்டா தமிழ் டப்பிங்ல Netflixல ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ பார்க்கல அப்படின்னா மிஸ் பண்ணாம இந்த படத்த பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்ப நான் இந்த வீடியோல சொன்ன இந்த படங்கள் எல்லாமே இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல தான் தமிழ் டப்பிங்ல வந்திருக்கு. எல்லா படங்களுமே நல்லா இருக்கு. நீங்க தாராளமா நம்பி பார்க்கலாம். கண்டிப்பா இந்த ரிவ்யூ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை கைஸ்.